السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சில வார்த்தைகள் அவர்கள் ஒரு சில வார்த்தையை வாழ்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஈதுல் அல்ஹா தியாக பெருநாள் நாளை முன்னிட்டு கபடி போட்டி மிகவும் சிறப்பாகவும் நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும், இந்த போட்டியை ஆர்கனைசேஷன் செய்த, இந்த போட்டிக்கு உறுதுணையாக இருந்த, இந்த போட்டிக்கு பல வகைகளில் உதவிகளை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஹிதாயத்துல் இஸ்லாம் முஸ்லிம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீரர்கள் மென்மேலும் நல்ல பல டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் இன்ஷா அல்லாஹ் போய் நல்ல பல வெற்றிகளை அடைவதற்காக வேண்டி நாங்கள் என்றென்றும் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக பெஸ்ட் அம்பையர் அவார்டு. பெஸ்ட் அம்பையர் அவார்டை கைவாவின் தற்போதைய தலைவர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வழங்குவார்கள். அதை பெறுவதற்காக அகமது கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜாகிர் ஹுசைன் கைவா தலைவர் அவர்கள் பெஸ்ட் அம்பையர் அவார்டை வழங்குவார்கள். அடுத்தபடியாக பெஸ்ட் அம்பையர் அவார்டு சாவுல் ஹமீத் பட்டி. 2 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அம்பையரும் ரொம்ப கவனமாக சிறப்பாக செஞ்சாங்க. அதை கைவாவின் தலைவர் சாகுல் அவர்களுக்கு வழங்குவார்கள். ஸ்கோர் போர்டர் அதை பெறுவதற்கு நாகூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாகூர் அவர்களை அதையும் கைவாவின் தலைவர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக ஷேக் மிசிக் அதையும் கைவாவின் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். முஸ்தபா ஸ்கோர் போர்டு அதையும் கைவாவின் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். கமெண்ட்ரி அடுத்தபடியாக கமெண்ட்ரி செக்ஷன் அதை
வழங்குவதற்கு இணை செயலாளர் சித்திக் அண்ணன் அவரை அன்போடு அழைக்கின்றோம். இணை தலைவர் அதை பெறுவதற்கு ஷேக் ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பியல் அவருக்கு பதிலாக அவருடைய அண்ணன் அவரை பெற்றுக்கொள்வார்கள். அவருக்கு பதிலாக அதை அவருடைய அண்ணன் தாரிக் பெற்றுக்கொள்வார்கள். வழங்குவதற்காக ஹைவானினுடைய புதிய இணை தலைவர் பாதுஷா அக்ரி, கமெண்டிங் செக்ஷன் பாதுஷா அக்ரி, அதையும் சித்திக் அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். டீம் உள்ள என்ட்ரி அவருக்கு 2 நாட்கள் சிறப்பாக டிஜே மியூசிக் செய்த ஹுசேன், அதையும் சித்திக் அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். ஜாவித் அடுத்தபடியாக ஜாவித் அடுத்த பரிசை பெறுவதற்கு ஜாவித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேன் ஆஃப் த மேட்ச் அடுத்தபடியாக மேன் ஆஃப் த மேட்ச் வீரர்கள் கொஞ்சம் ரெடியா வாங்க உள்ள. ஸ்மார்ட் ஜூனியர் மேன் ஆஃப் த மேட்ச் அதை ஸ்மார்ட் ஜூனியர் அதை வழங்குவதற்காக தைவானுடைய புதிய செயலாளர் புவான் மைதீன் லக்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெறுவதற்காக நவாஸ் ஸ்மார்ட் ஜூனியர் மேன் ஆஃப் த மேட்ச் நவாஸ், உவைஸ், ஷேக் கிட்னாபுரம், இன்சமாம், நவாஸ் உவைஸ், நவாஸ், உவைஸ், ஷேக் கிட்னாபுரம், இன்சமாம், ஆதில், அஸ்வத், அஸ்பாக். ஆதில், அஸ்வத், அஸ்பாக், இன்சமாம் வாங்கியா கிருஷ்ணாவரமா. மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்மார்ட் ஜூனியர், அடுத்த ஆதில், அஸ்வத், அஸ்பாக். இந்த பையன் வரவரு அப்பா அஸ்வத் ஜாயின் ஆகலையா? போனதான் ஆதில் வாங்கிட்டு ஆதில் இது ஏன் முடிச்சல. மேன் ஆஃப் த மேட்ச்ல சூப்பர் ஜூனியர் மேன் ஆஃப் த மேட்ச் சூப்பர் ஜூனியர் அதை வழங்குவதற்காக ஹைவாவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் சம்சு டெய்லர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெறுவதற்கு சூப்பர் ஜூனியர் ரஹமத்துல்லா, கைஃப், ஹாமிது, சபீக், வாஜித், ரிலா, அஜ்மீர். சூப்பர் ஜூனியர்ல அந்த 7 பேர் வாங்கதான். ரஹமத்துல்லா, கைஃப், ஹாமித், சபீக், வாஜித், ரிலா, அஜ்மீர். ஹாமிது, சபீக்கு, ரிலா, அஜ்மீர் வாங்க.
மேன் ஆஃப் த மேட்ச் அடுத்து வந்து ஜூனியர். மேன் ஆஃப் த மேட்ச் அடுத்து ஜூனியர். அதை வழங்குவதற்கு தைவானுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் இலியாஸ் கத்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேன் ஆஃப் த மேட்ச் ஜூனியர் அனஸ், துவான், இஸ்தாப், வாசித், அபரார், ஷக்கீல், சாதர். அனசே, துவான், இஸ்காத், வாசித், அபரார், ஷக்கீல், சாதர். மேன் ஆஃப் த மேட்ச் ஜூனியர். அனஸ் வேண்டாம், அனஸ் இஸ்காட்டா வாசித் வேண்டியதா? அடுத்தபடியா சீனியர். சீனியர் அணிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சீனியர் அணிக்கு ராயல் மென்ஸ்வேர் அமீர் அவர்கள் வழங்குவார்கள். அதை பெறுவதற்கு சீனியர் தௌஃபிக், தௌஃபிக், சஃபி, அஸ்லம், தாஜ், அஸ்கர், துவான், தானிஸ். மேன் ஆஃப் த மேட்ச்ல சீனியர் அணிக்கு அமீர் ராயல் மின்சேர் அவர்கள் அந்த பரிசை வழங்குவார்கள். அதை பெறுவதற்கு தௌஃபிக், சஃபி, அஸ்லம், தாஜ், அஸ்கர், துவான், தானிஸ். அஸ்கர் அடுத்து நினைவு பரிசு அடுத்தபடியாக நினைவு பரிசு sini அப்படியே வளைச்சானா டான்ஸ் சீன்
அடுத்தபடியாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாரியப்பன் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு பாதுஷா கைரமில் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். அதை எஸ்ஐ சார்பாக இன்ஸ்பெக்டர் சார்பாக எஸ்ஐ சார் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சாரா வர முடியல, அதுக்காண்டி சார் வாங்கிக்கிறாங்க. அடுத்தபடியாக எஸ்ஐ ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை பாதுஷா கைரமில் அவர்கள் வழங்குவார்கள். பாலேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் ஐவா கமிட்டி சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதையும் பாதுஷா கைரமில் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். கபடி போட்டிக்கு அனுமதி அளித்து முழு ஒத்துழைப்பும் பாதுகாப்பையும் தந்த பத்திராயிருப்பு காவல் நிலையத்துக்கு எங்கள் விதாயத்துல் இஸ்லாம் சார்பாக மிக்க நன்றி. அடுத்தபடியாக நினைவு பரிசு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வழியிலும் உதவி புரிந்த பாதுஷா கைரமில் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை ஐவானுடைய தலைவர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வழங்குவார்கள். எஸ்ஐ சார் அவர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. ஹிதாயத்துல் இஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மிக்க நன்றி. தங்களுடைய ஒத்துழைப்புக்கும் பாதுகாப்பிற்கும். பாதுஷா கைரமில் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை ஐவானுடைய தலைவர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வழங்குவார்கள். பாதுஷா அண்ணன் அவர்கள் இந்த போன்ற ஹைவா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளாக இருந்தாலும் மிக ஆதரவாக எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறார். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நானியார் மகுது நானியார் மீரா கான்சன் சென்னை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை முன்னாள் தலைவர் அப்துல் சுக்கூர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக அப்துல் லத்தீப் கிரீன் கார்மெண்ட்ஸ் எர்ணாகுளம் அவர்களுக்கு கௌரவ பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வாஹித் மன்சூர் அன்வர் சூப்பர் மார்க்கெட் தம்பிவிட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மன்சூர் அன்வர் சூப்பர் மார்க்கெட். லஜ்னத்துல் இஹ்சான் உலமா சபையின் தலைவர் ஜாஃபர் அலி முஸ்தாயி ஹஜரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மைதீன் ஹாதிம் அன்கோ தம்பிவிட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பைத்துல் மால் பொறுப்புதாரி ஹஜரத் முபாரக் அலி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறது.
சிக்கந்தர் ஆனந்த் சில்க் ராம்நாடு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரபிக் ஆயிஷா கலெக்ஷன் ஆவடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. OM முகமது இலியாஸ் கத்தார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை சம்சுதீன் முன்னாள் தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். ஹாரிஸ் ஜெயரஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை ரியாசுதீன் ஆட்டோ அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். யாசர் சவுதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. யாசர் கேஆருக்கு நினைவு பரிசை நம்முடைய லஜ்னத்துல் ஹிசார் உலமா சபையின் தலைவர் ஜாஃபர் அலி மிஸ்பாய் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்த நினைவு பரிசாக பாதுஷா AAO அவர்களுக்கு நம்முடைய இணை தலைவர் சித்திக் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். ஆர்கனைசருக்கு உதவியாக பிளக்ஸ் பேனர் மற்றும் அனைத்தையும் ரெடி பண்ண அபுதாயர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கப்படுகிறது. ஜெட் எடிக்ஸ் நினைவு பரிசினை வழங்குவதற்கு ஹாரிஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த நினைவு பரிசு அமீர் ராயல் மென்ஸ்வேர் அமீன் ராயல் தம்பிவட்டி அவர்களுக்கு மெடல் மூலமாக கௌரவிக்கப்படுகிறது. மெடலை வழங்குவதற்காக 100 எலக்ட்ரிஷியன் அவர்களை அழைக்கின்றோம். அமீன் சார்பாக அவருடைய தம்பி ஹாமித் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்த நினைவு பரிசு ரியாஸ் கிருஷ்ணாபுரம் ரோமன் புவான் மைதி லக்கி அவர்கள் அடுத்த நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பார்கள். ரியாஸ் ரோமன் அதை அவர் பெற்றுக் கொள்வார்கள். சையது ஆனந்தம் சில்க் அப்ப இதெல்லாம் அடுத்து
அந்த தேர்ட் பிரைஸை மீரான் மெதின் சைட் அவர்கள் வழங்குவார்கள். அஸ்வாக் மூசின், அப்படியே வாங்க சீக்கிரம். ஹாதின், ஹாஃபில், வாஹித். இந்த HKL சீசன் 10 ஸ்மார்ட் ஜூனியர் பிரிவில் 3வது இடத்தை பிடித்துள்ள அணி இரும்பு குதிரை அணி. ஆரிஃப், ஜுனைத், ஜுமைல், ஜலால். இதுக்கெல்லாம் வருங்கால பிளேயர்ஸை ரொம்ப பார்வையாளர்கள் கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. வருங்கால பிளேயர் ஜுனைத் 3 அடி தான் இருக்கிறாரு, ஆனால் நல்ல ஆர்வமாக இருக்காரு. மாஷா அல்லாஹ், வருங்காலத்தை பெரிய பிளேயராக வரணும் அவரு. ஆரிஃப், ஜுனைத், சுமைல், ஜலால் எல்லாம் வந்தாச்சா இரும்பு குதிரையில் அணி? ஜுமேல் கூட நல்லாவே உள்ளது. அஷா ஃப்ரேம்குள்ள சிக்கே மட்டும் எங்கே வந்து பாரு மந்தம் இருந்தது. ஸ்மார்ட் ஜூனியரில் அடுத்த ரன்னர் பெருக்கின் தோட்டா, அதை வழங்குவதற்காக ஜாபர் அலி கஜரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உவைஸ், நவாஸ், ஆதிப், இன்சமாம், நியாஸ், நபீஸ், சுஹைல், ஐசர், அகமது அலி, ஜாபர் அலி ஹஜரத் அவர்கள் பெருக்கின் தோட்டா ஸ்மார்ட் ஜூனியர் அணிக்கு ரன்னர் பரிசை வழங்கி சிறப்பு செய்வார்கள். குவைத், நவாஸ், ஆதிப், இன்சமாம், நியாஸ், நபீல், சுஹைல், ஐசர், அகமது அலி. இப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க அந்த வயலியர் டோர்னமெண்ட்? ஸ்மார்ட் ஜூனியர் பிரிவில் HKL சீசன் 10 வெற்றி பெற்ற முதல் இடத்தை பெற்றுள்ள பதக்கத்திகள் அணிக்கு பதக்கங்களை வழங்குவதற்காக நம்முடைய உதவி காவல் ஆய்வாளர் சீனிவாசன் சார் அவர்களை அழைக்கின்றோம். பதக்கத்தியல் அணி இந்த HKL சீசன் 10 ஸ்மார்ட் ஜூனியர் அணியில் வின்னர் டீம் தான் பதக்கத்தியல் அணி. முகமது ஷேக் கேப்டன், அப்படியே வாங்க. முகமது ஆதில், முகமது இஷாக், முகமது அஷ்வத், முகமது அனஸ், அப்படியே 1 by 1 வாங்க, அப்படியே ரோல் நின்றுக்கோங்க. வாஜித், முகமது சித்திக், அன்ஷாப், முகமது அஸ்வத் குட்டி. அவங்களுக்கு பெரிய கரவசத்தை எழுப்புங்க. இந்த ஸ்மார்ட் ஜூனியர் அணியோடைய வின்னர் அவங்க தான், இந்த HKL சீசன் 10 வின்னர். அவங்களுக்கான வெற்றி கோப்பையும் சார் வழங்குவாங்க. எல்லாரும் அப்படியே நின்னுங்க. பதக்கத்திகள் HKL சீசன் 10 ஸ்மார்ட் ஜூனியர் டீம் வின்னிங் டீம் பதக்கத்திய அணிகள் அப்படியே இருங்க. தங்களுடைய வெற்றி கோப்பையும் சார் கையால் வாங்கிட்டு போகலாம். பதக்கத்தை அணி இலவச எழுப்பி உற்சாகப்படுத்துவார் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வின்னிங் டீம்
அடுத்தபடியாக வின்னிங் டீம் சூப்பர் ஜூனியர் பிரிவில் முதல் இடத்தை HKL சீசன் 10 முதல் இடத்தை பெற்றிருக்கும் தெரிக்கும் தோட்டாக்கள் அணி முதல் இடத்தை பெற்றிருக்குது. வின்னிங் டீம் வழங்குவதற்காக காவலர் காளீஸ்வரி மேடம் அவர்களை அழைக்கின்றோம். தெரிக்கும் தோட்டாக்கள் HKL சீசன் 10 சூப்பர் ஜூனியருடைய வின்னிங் டீம் தங்களுடைய கரவசத்தை எழுப்புங்க. முகமது வாஜித், ரஹமத்துல்லா, முகமது ரிலா, முகமது கைஃப், ராஃபி முஸ்தபா, முகமது இத்ரீஸ், ஃபாரிக். வெற்றி கோப்பையும் இருக்கு. அவங்க டீமோட அப்படியே நின்றுக்கோங்க. வெற்றி கோப்பையும் வாங்கிருங்க. இந்த விளையாட்டு போட்டியின் உள்ளூர் போட்டியின் நோக்கமே மாநில அளவில் மாவட்ட அளவில் இன்னும் விளையாட்டில் திறம்பட வரணும், நல்ல திறமையாக வரணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறது தான் இந்த உள்ளூர் விளையாட்டு போட்டியோட நோக்கமே. கத்துங்கடா, கத்துடா. அடுத்தபடியாக எப்பயும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு வந்து விலையாகாது வெளி போகாது அப்படின்னு. அப்படி இல்லை, எங்கள் உள்ளூர்லேயும் இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சுட்டு வெளியூர்லேயும் டோர்னமெண்ட்டில் கடந்த மாதங்களில் ராஜமலை சேத்தூரில் நடந்த 50 கிலோ அந்த பிரிவில் வந்து மொத்தம் 32 அணிகள் இருந்தது. அந்த அணியில் வந்து நம்முடைய HKL டீம் அணி வந்து வின்னிங் டீமாக இருந்திருக்குது. அவங்களை இந்த தருணத்தில் பாராட்டுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ அந்த வின்னிங் டீமுக்கு ஒரு பெரிய கரவசத்தை இருக்குங்க. துவான் கேப்டன் 32 டீமில் நம்ம ஒரு டீம் அங்கே ராஜபாளையத்தில் வந்து வின் பண்ணிருக்கு. இந்த இவர்களை பாராட்டி பரிசு வழங்குவதற்காக முகமது இலியாஸ் கத்தார் அவர்களை அழைக்கின்றேன். துவான் கேப்டன், துவான் மைதீன், அவங்கள வாங்க அப்படியே சீக்கிரம். தானிஷ், ஏன்னா இந்த மாதிரி தருணத்தில் தான் அவங்களாம் பாராட்டணும். 32 அணிகளில் 50 கிலோ வெயிட் பிரிவில் ராஜபாளையம் சேத்தூர் நடந்த கடந்த மாத டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் உள்ளூரில் போட்ட விதை மாவட்டங்கள் அளவில் பல ஊர்கள் அளவில் போயிருக்கு. இன்ஷால்லா வருங்காலங்களில் மாநில அளவில் வரும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. துவான் மைதீன், தானிஷ், அஸ்கர், அனஸ் தம்பிபட்டி, சலாம், சாஃபி, ஹாமிது, இஸ்யாக்கு, நபில், மேலும் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மொத்தமாக கூட்டிட்டு போய் வெற்றி அடைய செய்த இம்ரான் நசீர் அவங்களுக்கும் நினைவு பரிசு வழங்குகிறோம். அஸ்லம், சாதிக், ஆதம்.
அடுத்ததாக HKL சீசன் 10 உடைய வின்னிங் டீம் ஜூனியர் டீம்ல வின்னிங் டீம் வந்து தெரிக்கும் தோட்டாக்கள். அதற்கான பரிசை வழங்குவதற்கு ரியாசுதீன் ஆட்டோ அவர்களை அழைக்கின்றோம். துவான் கேப்டன் வந்துருங்க அப்படியே சீக்கிரம். துவான், சலாம், சகில், காதர், கைஸ், ஷேக், அனஸ் இவங்க தான் HKL சீசன் 10 உடைய வின்னிங் டீம் ஜூனியர் பிரிவில். வாங்க அப்படியே வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கேப்டன்கள் தான் ஒரு டீமை வழி நடத்துறது. ஸோ கேப்டனுக்கு சிறப்பு பரிசு கொடுத்து அவங்களை கௌரவிக்கணும். அதுபடியாக சிறப்பு பரிசை கொடுப்பதற்கு மௌது நானியார் அவர்களை முன்னாள் ஹைவா தலைவர் மௌது நானியார் அவர்களை அழைக்கின்றேன். கேப்டன்களுக்கான சிறப்பு பரிசை வழங்குவதற்கு மௌது நானியார் அவர்களை அழைக்கின்றோம். கேப்டன் அப்படியே வந்துருங்க. The best leadership award அவங்களுக்கான கப்பு அப்படியே வழங்கிட்டு போயிருங்க. அப்படியே வாங்க. தெரிக்கும் தோட்டாக்கள். கேப்டன்கள் அப்படியே வந்துருங்க. சிறப்பரிசை மௌது நானியார் அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். உவைஸ், ஷேக், கிருஷ்ணாபுரம், அஸ்பாத், ஹாமிது, வாஜித், அஜ்மீர், சுகைல், அனஸ், துவான், ஹாமிது, பக்கூர், தாஜ் இவங்கெல்லாம் கேப்டன். பல்வேறு மேட்ச்களில் வந்து இவங்க வழி நடத்தி பிளேயர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வின் பண்ண வச்சுருக்காங்க. கேப்டன் அஸ்பாத், ஹாமித், வாஜித், அஜ்மீர், சுஹைல், அனஸ், துவான், ஹாமித், பக்கூர், தாஜ். Hele. அடுத்தபடியாக இந்த ஹாமித் அவர்கள் புதிதாக ஒரு மொபைல் கிளையை வந்து நம்ம கிருஷ்ணகோயில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த சீசன்லேயே வந்து ரொம்ப டாப் ரைடர் அவருக்கு ஆப்பிள் ஏர்போர்ட் வந்து ஒரு நினைவு பரிசாக வழங்குறாங்க. சாஃபி முஸ்தபா, சாஃபி அவர்கள் டாப் ரைடர், அம்பையர்களால் கணிக்கப்பட்ட டாப் ரைடர்.
டாப் டிஃபெண்டர் ரெண்டுமே அவர் தான். ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வந்து கொடுக்குறாரு அவரு. வீரரை வந்து ஊக்கப்படுத்துறாங்க. புதிதாக ஒரு மொபைல் ஷோரூம் வந்து வைக்க இருக்கிறாரு கூடிய விரைவில் கிருஷ்ணகோயிலில். இன்ஷால்லா அவருடைய வியாபாரத்தெல்லாம் பறக்க செய்யட்டும். அதுக்கப்புறம் கடந்த நாள் ரொம்ப மழையாக இருந்ததுனால ரொம்ப ஹச்கேஎல் பாதிச்சிருமோன்னு பார்த்தோம். ஆனால் பயங்கர வெயில் அடித்ததுனால எல்லாத்தையும் தாகம் தணிக்க நம்மளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து அந்த ஜூஸ் டீம் அவர்களுக்காண்டி ஒரு ஹச்கேஎல் சார்பாக ஒரு வாழ்த்து மெடல் கொடுக்குறோம். ஷேக் ஜோதி ஆர்கனைசர் பாஷா ஏஓ அவங்க குரூப் அப்படியே வாங்குங்க. ஃபக்கூர் ஷேக் டெய்லர் சரி ஆர்கனைசர் ஏஓ அவர்களுக்கு நம்முடைய சித்திக் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக நம்முடைய ஹச்கேஎல் ஆர்கனைசரை பற்றி உண்மையிலே இந்த லெவலுக்கு ஜொலித்து இந்த ஹச்கேஎல் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையிலே ஒருத்தருடைய பெரிய எஃபர்ட் வந்து இருக்குது. அவரை பற்றிய சில வார்த்தைகள் அவங்க தன்னுடைய வீரர்கள் பகிர்ந்து கொண்டு நினைவு பரிசை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஹச்கேஎல் போட்டி வந்து சிறப்பாக நடைபெறதுக்கு வந்து ஆதமனை வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி எல்லா வருஷமும் வந்து அவர் இந்த ஹச்கேஎல் நடக்கிறதுக்கு வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து காரணமாக இருந்திருக்காரு. ஆதமனுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து என்னோட சூப்பர் ஜூனியருக்கு வந்து ஹாமிதுக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ட்ரை பண்ணார். பட் அவர் ஃபைனலில் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டார். ஹாமிதுக்கும் சஃபீக்கும் வந்து என்னோட நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வெற்றி பெற்ற அணி சீனியர் வந்து பதக்கத்தை அணிக்கு கேப்டன் பக்கூருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது தெரியும் தோட்டாவில் சூப்பர் ஜூனியரில் வெற்றி பெற்ற அணிக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி உங்கள் குழந்தைகளை வந்து கொஞ்சம் அமைதியான தம்பி, கொஞ்சம் அமைதி. அவ்வளோதான், லாஸ்ட்டு சீனியரோடு முடிஞ்சு அவ்வளோதான். கொஞ்சம் இருங்க. பெற்றோர் வந்து என்னென்ன குழந்தைங்க வந்து நீங்கள் தயவுசெய்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிக்கு வந்து அதிகமாக அனுப்புங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒன்று. எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேஷன் முக்கியமோ அதை விட வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கு அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து பின்னாடி வரலாம். நேஷ்னலில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி பெரிய லெவலில் போகலாம். அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இல்லை முடியாது இந்த மாதிரி விளையாட அனுப்பாம விட்டீங்கன்னா ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்க வந்து முன்னாடி வர முடியாது, முன்னுக்கு வர முடியாது. ஸோ தயவுசெய்து வந்து உங்கள் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கு அனுப்புங்க. கபடின்னு இல்லை, எல்லா விளையாட்டுக்கும் வாலிபாலு, ஃபுட்பாலு, கிரிக்கெட் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸ்போர்ட்ஸில். அது என்னோட ரிக்வெஸ்ட்டு. ரொம்ப நன்றி. நாதமன் கடைசி தான். கண்டிப்பாக தம்பி சொன்னது மாதிரி நம்ம கல்வியையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம விளையாட்டையும் இன்னொரு பக்கம் அதே ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும், கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ அதன் மூலமாக வந்து அரசு வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கோட்டாக்கள் மூலமாக கிடைக்கும்.
அடுத்தபடியாக தாஜ் அவர்கள். தாஜ் அவர் வருங்கால எஸ்ஐ இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாரு. எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஜோனல் லெவலில் வின் பண்ணியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சில வார்த்தைகள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லபடியாக HBL நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு முழுக்க காரணமாக இருந்தவர். நீங்கள் வந்து இன்றைக்கி தான் நடக்குது, ஒரே நல்ல வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதுக்காண்டி 6 மாதமாக 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷத்துக்காண்டி HBLக்கு நாளிலிருந்து அவர் ஆதம் அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லியும் ஒவ்வொரு வேலையும் டிஷர்ட் அடிக்கிறது, ஒவ்வொரு ஆளுகிட்டையும் வந்து பேசுறது. அவர் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து இந்த பசங்களுக்கு வந்து கபடியில் நடத்தணும்னு இருக்கா இல்லைன்னா இல்லையா? எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாதான் அவருக்கு கொஞ்சம் வந்து வேலை இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரி, அவரை விட்டு போட்டு போயிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த போன பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து முதல் முறையாக HBL சார்பாக டோர்னமெண்ட் நடத்தினோம். அதில் வந்து 8 பிரேஸ் வச்சு நடத்தினோம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு பல ஊர்லேருந்து வந்தாங்க. அந்த HBL இது ஹைவா ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இந்த தமிழ்நாடு அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரே நாளில் வந்து எல்லா தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது வந்து நம்ம பாதுஷாண்ணே. அவங்க முயற்சியாளனால தான் அன்றைக்கி வந்து நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க முழுக்க காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் கூமாப்பட்டியில் போய் வருஷம் வந்து ரம்ஜான் வந்து மேட்ச் நடக்கும். அதில் வந்து அமானுல்லா, தௌஃபிக் வருஷம் அவங்க வந்து நீங்கள் போன வருஷம் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் மறாநாள் வந்து நடந்திருக்கும். வருஷம் வந்து 5000 ரூபா வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்று வந்தோம். போன வருஷம் இங்கே வந்து விளாண்டாங்க. எங்களால் 2 நாள் விளாண்டு 3ஆவது நாள் விளாட முடியனால போன வருஷம் இங்கே வந்து தோற்றுட்டோம். போன ரம்ஜானுக்கு வந்து நாங்கள் வந்து 5000 ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அமானுல்லா, தௌஃபிக், சாபி எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருந்தோம். உங்களுக்கே தெரியும், அவங்க பெரிய டீமாக இருந்தாங்க. அப்படி வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி ஜெயிச்சிருந்தோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லேயே நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் போகாத, விளாடாத, கை கால் உடஞ்சிரும், எனக்கு வேறு கால் அடிச்சிரு, மறுபடியும் விளாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய வந்து பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து முன்னாடி வந்து எனக்கு தெரியல, அதை நீங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து நேரம் உறுதியாக கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம். ஏன்னா மொத்தம் வந்து 100%ல் 3.5 வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. அதில் வந்து 10% வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலே கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா முஸ்லீமில் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஸ்போர்ட்ஸ் கட்டு இல்லாதனால அந்த 10% வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதை வந்து முன்னாடி எனக்கு வந்து சொல்லலை. நீங்கள் கபடி மட்டும் இல்லை, கிரிக்கெட்டு, வாலிபாலு, செஸ்ஸு எல்லா இதுலையும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோ வேல்யூலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்க படின்னு சொல்கிறீங்க, குறுக்கு பாதை நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக உங்கள் மகள் வந்து அழகாக கவர்மெண்ட் ஜாப் வந்து உருவாக்கலாம். அவ்வளோதான். இந்த HBL ஆர்கனைசர் வந்து ஆதம் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்காண்டி மாணவர்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு அவருக்கு வந்து ஒரு வெள்ளி மோதிரம் வந்து போடலான் இருக்கோம். போன கபடி வந்து கூமாப்பட்டியில் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சவங்க அவங்க மூலியமாக வச்சு ஆதமனைக்கு வந்து போடலான் இருக்கோம். ஆதமனை கண்டிப்பாக ஆதம் ஒரு இறுதியாக ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். கூமாப்பட்டி, தும்மனைங்கம்பட்டிலாம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து ஜமாத்து மூலியமாக இந்த HBL வந்து நடத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐவா ஸ்போர்ட்ஸில் ஜமாத்து மூலியமாக ஐவா ஸ்போர்ட்ஸ் சார்பாக மாணவர்கள் மூலியமாக நீங்கள் வருஷம் எங்களுக்காண்டி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்கன்னா இப்படி இருந்தாங்க. ஏன்னா ஆதமனை மட்டும் வச்சா நடக்க முடியாது. நீங்கள் ஜமாத்து மூலியமாக கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா வருஷம் கண்டிப்பாக நடக்கும். இதை உறுதியாக வந்து லாஸ்ட்டில் ஒரு வேண்டுகோள் வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசியாக ஒன்று மட்டும், இந்த கிரவுண்டு வந்து நமக்கு விளையாடுறதுக்காண்டி அப்புறம் கொடுத்துருக்காரு ஒரு கயிறுமொழி பாதுஷா இருக்கு. நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ரெண்டாவது வந்துட்டு இந்த கையெழுத்து கூட்டம் அந்த கிரவுண்டுக்கு வேண்டி ஜமாத் வந்து பசங்க சார்பா ஊர் மக்கள்ல போய் கையெழுத்து வாங்கணும். அது கொஞ்சம் ஜமாத்தார்கள் வந்து என்னன்னு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் சொல்லிக்கிறேன். சிறப்பு பார்வையாளர் அவர்களுக்கு இப்போது ஒரு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவப்படுகிறது. 2 ஆண்டுகளும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அமர்ந்து இந்த கபடி போட்டியை கண்டுகளித்து தாகிரா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பதிலாக அவருடைய மகன் ஆரிப் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அதை வழங்குவதற்கு ஹைவாவினுடைய யாசிர் KR அவர்கள் அதை வழங்கி சிறப்பு செய்வார்கள். சிறப்பு பரிசு அடுத்தபடியாக வின்னிங் டீம் சீனியர் பதக்கத்தியல் அணி 7வது முறையாக பதக்கத்தியல் அணி கோப்பையை பெறுகிறது. பதக்கத்தியல் அணி கேப்டன் பக்கூர்தீன், சாஃபி, துவான் மைதீன், ஆதம், அபரார், சுஹைல், அஸ்லாம், அபுதல்ஹா. இதை பாதுஷா கைர்மேல் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். வின்னிங் டீம் சீனியர் பதக்கத்தியல் அணி அதை பெற்றுக் கொள்வார்கள். பக்கூர்தீன், சாஃபி, துவான் மைதீன், ஆதம், அபரார், சுஹைல், அஸ்லாம், அபுதல்ஹா. அதைத் தொடர்ந்து வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிப்பார்கள். வெற்றி கோப்பையை பாருங்க அக்குரை. ஏழாவது முறையாக பக்கூர்தீன் தலைமையில் பதக்கத்தியல் அணி இந்த வெற்றி கோப்பையை பெறுகிறது. அந்த அணிக்கு ஹைவா மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை நண்பர்கள் அனைவர்களுக்கும், நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த பாதுஷா கைர்மில் அவர்களுக்கும்